இந்தியன் டூ ஆக்சுவலி அதான் ட்ரெய்லர் பார்த்தேன். அதுக்கப்புறம் எல்லா பாட்டும் கேட்டேன். ஆக்சுவலி ட்ரெய்லர் பார்த்தப்ப என்னன்னா எனக்கு அந்த சங்கரோட டச் இருந்துச்சு. ஆனா அந்த டயலாக்ஸ் அதெல்லாம் தான் வந்து எனக்கு கொஞ்சம் குறையா தெரிஞ்சு. ஏன்னா எனக்கு எந்திரன் வரைக்கும் சுஜாதா இருந்தாங்க. அவங்க டயலாக்ஸ்லாம் அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. அவங்க ஒவ்வொரு டயலாகும் நல்லா இருக்கும். நண்பன் வந்து ரீமேக் படம். ஸோ அந்த அளவுக்கு டயலாகுக்கு மெனக்கிடணும்னு இல்லை. இந்த ஐ 2.0 அந்த இடத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா படம் வைஸ் அது நல்லாவே இருக்கும். அந்த பிரம்மாண்டம், சங்கரோட அந்த ஸ்கிரீன் பிளே எல்லாமே சூப்பரா இருக்கும். ஆனா அந்த படத்துல ஏதோ ஒரு மிஸ்ஸிங் இருக்கும் அந்த ரெண்டு படத்துலயுமே. என்னன்னா அது அந்த டயலாக்ஸ் தான் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்திருக்காது. ஆனா ஓடி இருக்கு அந்த படம். படமும் ஓரளவுக்கு டீசென்டாவே இருக்கு, பார்க்கலாம். ஆனா இப்போ வந்து இந்தியன் டூவோட ட்ரெய்லர்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு சில இடத்துல வந்து டயலாக் வந்து சரியில்லை. ஆனா மத்தபடி அந்த பிரம்மாண்டம் இருக்கு. ஆஸ் யூஸ்வல் சங்கர் சாரோட பிரம்மாண்டம் இருக்கு. 3 மணி நேரம் அவர் கான்பிடென்ட்டா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா ஸ்கிரீன் பிளே எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவர் நல்லா பண்ணிடுவாரு, விறுவிறுன்னு படம் போயிடும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. கமல் சார் இருக்காரு, கண்டிப்பா நடிப்புக்கு எந்த பஞ்சமும் இருக்காது. எனக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து சித்தார்த் வந்து நல்லா நடிப்பாருன்னு தோணுது. ஏன்னா அந்த ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், நம்ம ஒரு துரும்ப கூட கிள்ளி போடுறது இல்லை அப்படின்னு ஒரு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கரெக்டா வந்து காரை தட்டுவார். போலீஸ் காரோ என்னமோ தட்டுவாரு. தட்டினோடனே அவர் ஃபேஸை காமிச்சிங்கன்னா அவ்வளோ கோவத்தோட இருப்பாரு. அந்த ஸ்பெசிபிக் ஸ்பாட் சித்தார்த் இந்த படத்துல பெர்ஃபார்ம் பண்ணுவாரோங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதுதான் அதெல்லாம் ஒரு சைக்கிள் தானே. நீங்க அவ்வளவு படம் வந்திருக்கு. அன்னியன்ல வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் கொடுத்தாரு, நண்பன்லயும் ஹாரிஸ் ஜெயராஜ் கொடுத்தாரு. அதே மாதிரி இப்ப அனிருத்துக்கு கொடுத்திருக்காரு. ஆனா நான் யாரையும் கம்பேர் பண்ண விரும்பல. அது அவங்க ஸ்டைலு. ஏஆர் ரஹ்மானோட பிஜிஎம் சாங்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணாம அனிருத்தோட ஸ்டைலு இந்தியன் டூல எப்படி இருக்குன்னு மக்கள் பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி ரசிச்சா நல்லா இருக்கும். அவ்வளோ. எஸ்ஜே சூர்யா ஆக்சுவலி நல்ல பெர்ஃபார்மர் தானா. ட்ரெய்லர்ல அந்த அளவுக்கு ரிவீல் பண்ணல எஸ்ஜே சூர்யா எப்படி இருப்பாரு அப்படின்னு. ஜஸ்ட் அவர் ஒரு செயின்லாம் போட்டு ட்ரெஸ் அப்படியே ஜிகின்னு வந்து நின்னாரு. ஆனா இது வரைக்கும் அவரோட கேரக்டர் எப்படி இருக்கும்னு ரிவீல் பண்ணல. ஸோ படம் பார்த்தாதான் தெரியும். ஆனா ஓரளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கு. அதுதான் எனக்கு. ஏன்னா முன்னாடி வந்து அடுத்த கமல் வந்து விக்ரம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப விக்ரமோட கெட்டப் ஸ்டைல தான் கமல் சார் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. அடுத்த விக்ரம் கமல் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நிறைய கெட்டப் காமிச்சிருக்காங்க. ஸோ ஆனா எனக்கு அந்த அளவுக்கு அந்த மேக்கப்பும் சரி கெட்டப்பும் சரி ரொம்ப சூப்பரா இருக்கிற மாதிரி தெரியல. படத்துல பார்த்தாதான் எதுவா இருந்தாலுமே அந்த படத்துல தான் எப்படி இருக்குன்னு தெரியும். ஏன்னா ட்ரெய்லரை பார்த்தா என்னால கம்ப்ளீட்டா டிசைட் பண்ண முடியாது படத்துல எல்லாமே மொக்க சரியில்லை அப்படின்னு. நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அவ்வளோ. ரொம்ப பயங்கரமா 28 வருஷமா கழிச்சு வருது. நான் இந்த படத்தை 10 இயர்ஸ் முன்னாடியே வரும்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு வருஷம் கழிச்சு வருது. இந்தியன் 1 வேற லெவல் ரெவல்யூஷனான படம். அந்த படத்துல எவ்வளவு மாஸ் சீன்ஸ், அது இல்லாம பொலிட்டிக்கல் கரெக்ஷன். இது வரைக்கும் தமிழ் சினிமாலே பொலிட்டிக்கல் கரெக்ஷன் பத்தி எடுத்த முதல் படம் அதான். இன்ன வரைக்கும் அதோட ஈக்குவலா எதுவுமே வரல. ஸோ கமல் சார் கண்டிப்பா இந்த பொலிட்டிக்கல் ஃபேம்காக இந்த படம் நடிக்காருன்னு நினைக்கிறேன். இந்த படத்தை பார்த்து கண்டிப்பா வேற கட்சி கோட்டு போடுறாங்களோ இல்லையோ கமல் கோட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். கமல் சார் கெட்டப் சொல்லணுமா என்ன? நீங்க அவர் ஒரு செகண்டுக்கு 10 கெட்டப் போறவர். அவரை போய் நீங்க எல்லாம் அவர் நடிப்பு தான் ஒரு உயிரே கொடுத்துருக்காரு. நீங்க ஆடியோ லான்ச் கூட பாத்தீங்கன்னா சங்கர் சொல்லியிருக்காரு, அவரை மாதிரி ஒரு ஆக்டர் உலகத்தில் நான் பார்த்ததே இல்லைன்னு. அவர் கிட்ட 2 மணி நேரம் மேக்கப்பே 6 மணி நேரம் ஃபாஸ்டிங்லாம் இருந்து நடிச்சிருக்காரு அந்த படத்துல. விக்ரம்க்கு அடுத்து இவர் தான் எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன் நல்லா மேக்கப் போட்டு நடிக்கிறோம். எஸ்ஏ சரியாவும் சொல்ல வேணும். அவரு இப்பெல்லாம் முன்னாடி டைரக்டரா இருந்தாரு. இப்ப அவர் ஆக்டர் ஆனதுக்கு 20 வருஷம் முன்னாடி ஆக்டரா இருந்தாலே இப்ப வேற லெவல்ல டாப் இதுல இருந்திருப்பாரு போல. அவர் படம் இப்ப படம் வருதா பார்த்தா எஸ்ஏ சூர்யா வில்லனா இருந்தா கண்டிப்பா ஹிட்னு சொல்லிடுறாங்க. வேற ஹீரோ யாரெல்லாம் பாக்கிறது இல்லை. எஸ்ஏ சூர்யா வில்லனா இருந்தாலே அது ஹிட் தான். சித்தார்த் அவர் பயங்கர கமல் ஃபேனு. அவர் இந்த படம் கதை கேட்டு விட்டுருவாரோ இல்லையோ, கமல் சார் இருக்குன்னு தெரிஞ்சாலே அடுத்த செகண்டே அவர் ஒத்துருப்பாரு. வேற லெவலில் கமல் ஃபேன். ப்ரோ எப்படி சொல்றேன்னா, ஜவானோட மறு பிறவி ஏற்ற மாதிரி இருக்கு. ஆமாண்ணா, தாத்தா வராரு, அனிருத் சாங்லாம் தெரிய விட்டாங்க. ஸோ ஒவ்வொரு படத்துலையுமே அனிருத் இருக்கனால தான் படம் வந்து ஃப்ளாப் ஆகாமல் போயிட்டு இருக்கு. ஸோ என் தலைவர் அனிருத்துக்காக அந்த படத்தை பார்க்கணும். கண்டிப்பா அனிருத் சாருக்காக கண்டிப்பா அந்த படத்தை பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு படத்தையும் இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியில காப்பாத்துற ஒரே ஆளு மியூசிக் டைரக்டர் அனிருத் மட்டும்தான். ஸோ அவருக்காக வச்சு கண்டிப்பா அவர் என்ன பிஜிஎம் ஸ்கோர் பண்ணி வச்சிருக்கான்ற பாக்குறதுக்காச்சும் கண்டிப்பா தியேட்டர்ஸ் எல்லாருமே ஆடியன்ஸ் வருவாங்க. நாங்கள் 3 பேருமே பார்த்தீங்கன்னா சினிமாவில் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் 3 பேருமே ஜூனியர் ஆர்டிஸ்டாக அதில் ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த மெட்ரோ சீன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இருந்திருப்போம். ஸோ அந்த மூவியில் நடிச்சோன்னா எங்களுக்கும் எக்ஸைட்மெண்ட், எப்படா மூவி வரும் பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த சாங்க்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பின்னாடி இருந்து நாங்களும் நிற்கிற மாதிரிலாம் இருக்கோம். ஆண்டவருக்கு இன்னும் வயசாகலை. அவர் இப்பவுமே வந்துட்டு, அவர் இப்போ மட்டும் இல்லை, எப்பவுமே தமிழ் சினிமா விட்டு போகவே கூடாது. அவர் எப்பவுமே காலத்துக்கு நடிச்சுக்கிட்டே இருக்கணும். அவர் ஸ்டூடெண்டா நாங்கள் எல்லாருமே ஒவ்வொரு விஷயமா நாங்கள் டெய்லியுமே கற்றுக்கிட்டே இருக்கணும். அடுத்தது கட்சியில் வந்தாருன்னா இன்னும் நல்லா இருக்கும்.
அப்படியே எல்லாம் வரமாட்டாரா இருக்காரா? சரி, டிவிகேக்குள்ள அப்படியே பார்ட்னர்ஷிப் போட்டாங்கன்னா எங்க தளபதிக்கு ஒரு அப்படியே பார்ட்னர்ஷிப் போட்டாங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருக்கும். பிரம்மாண்டா படைப்புனா அது எப்பவுமே சங்கர் சார் மட்டும்தான். ஸோ அவர் நிகரான ஒரு விஎஃப்எக்ஸோ இல்லை எஃப்எக்ஸோ வந்துட்டு யாராலும் போட முடியாது. ரொம்ப டஃப் பண்ணி தான் அந்த ஒரு விஷயத்தையே வந்து ரொம்ப அவுட்புட்டில் கொடுப்பாரு. ஸோ இதுக்கும் வந்துட்டு ரொம்ப அந்த அவர் படத்தில் வந்துட்டு அவர் ஸ்டோரியே நம்பி போகலாம், அந்த வந்துட்டு விஎஃப்எக்ஸையும் நம்பி அவர் படத்தில் போய் உட்காரலாம். அந்த அளவுக்கு அவர்கிட்ட ஒரு மாடர்ன் டெக்னாலஜிஸில் வச்சுட்டு அவர் மூவி மேக் பண்ணுவார். இட்ஸ் எ கிரேட் ஃபிலிம் மேக்கர் ஆக்சுவலி அவர். நான் இந்த விஸ்காம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ஒரு முன்னுதாரணமா இருப்பாரு. புதுசா இதை கொண்டு வரணும், விஎஃப்எக்ஸ் புதுசா இந்த ஷார்ட் இப்படி வைக்கணும் அப்படி வைக்கணும். ஸோ புதுசா ஏதோ ஒன்று அவர் மூவில ஏதோ ஒன்று இருக்கும். ஸோ நான் விஸ்காம் படிக்கிறேன். எனக்கு வந்து பேசிக்கா பாத்தீங்கன்னா என் காலேஜ்ல சொல்லி தராங்க. ஆனா அதையும் தாண்டி ஒரு மூவி பார்க்கணும்னா அந்த மூவி எக்ஸ்பீரியன்ஸ் தானே. ஸோ ஒவ்வொரு மூவியும் அப்படியே காப்பி பண்ணி எடுக்கிறதுக்கு இவர் மூவி பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். நாமளே யோசிக்கலாம் எப்படா இவர் இப்படி எடுக்கிறாரு அப்படின்ட்டு. தலைவன் ரொம்ப நாள் கழிச்சு விவேக பார்க்க போறோம் நாங்க. அவர் இறந்துட்டாலும் அவரோட இது பாக்குறோம்ல, அவரோட பிரசன்ஸ் அதெல்லாம் இருக்கு, அதுக்காக வெயிட்டிங் பண்றோம். தலைவன் ஆனா வேற லெவலு. விவேக் அவரோட காமெடி அதெல்லாம் எதிர்பார்க்கிறோம், எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனா ரொம்ப பாராட்டணும் சங்கர் சாரை. எப்படின்னா ஒருத்தர் இல்லைன்னு அந்த காமிக்காம ஏஐ மூலியமா நம்மளுக்கு கொண்டு வராருல. ஸோ ஒரு எப்படின்னா ஒரு கலை, அந்த கலையை அவர் விட்டு போனா கூட அந்த கலை அந்த உயிர் அவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த படத்து மூலியமா நம்மளுக்கு காமிக்கிறோம். ஸோ வந்து விவேக் அங்க இருக்காருன்ட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கண்ணா. பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தேவையில்லை, இந்த கேரக்டருக்கு அந்த தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால சூஸ் பண்ணி எடுத்திருக்காரு. ட்ரைலர்ல பார்க்கும்போது அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு என்னன்னா இன்னும் கொஞ்சம் அதுல வந்து ஒருவேளை சண்டை காட்சி இதெல்லாம் வந்து சித்தார்த்துக்கு கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமோன்னு தோணும். ஏன்னா இந்தியன் 1 ஃபர்ஸ்ட் பார்த்து நம்ம பார்த்து எவ்வளவு வருஷம் இருக்கும், நிறைய எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் செகண்டுக்கு இருக்கும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல எனக்கு வந்து நிறைய ரொம்ப பிடிச்சதே மியூசிக் தான். மியூசிக் அண்ட் சாங்ஸ் அந்த ஒரு எஃபெக்டிவா செகண்ட் பார்ட்ல கொண்டுட்டு வருவாங்களான்னு சின்ன ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா ட்ரெய்லர்ல எனக்கு மியூசிக் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வேற மாதிரி இருக்க மாதிரி இருந்தது. மற்றபடி எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னன்னா அந்த அப்ப நடந்த ஒரு விஷயத்த வச்சு பண்ணதுக்கு இப்போ உள்ளதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குங்கிறதுல நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஆல்ரெடி கல்கில கமலஹாசன் பயங்கரமா கலக்கிட்டு போயிட்டாரு. சோ இதுல முழுக்க நம்ம கமலஹாசன் சார் தான் ஃபுல்லாவேவும். என்னன்னா டபுள் கேரக்டர் அதுல பண்ணிருப்பாரு. அதே மாதிரி இதுலயும் இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஆக்சுவலி அப்பா பையன் 2 பேரும் கமலா இருந்தாங்க. இப்பயும் அந்த மாதிரி கொண்டுட்டு வந்திருக்கலாமோ, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் காமிச்சிருக்காங்களோ, வேற ஒருத்தரை கொண்டுட்டு வந்திருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி ட்ரைலர்ல நான் பார்க்கும்போது தோணுச்சு. ஸோ இந்தியன் 2க்கு ஐ எம் வெயிட்டிங். நான் மட்டும் இல்ல, நிறைய பேர் வெயிட்டிங்ல இருப்பாங்க. ஏன்னா கமலஹாசன் அப்படின்னு சொன்னாலே முக்கியமா நடிப்புக்காண்டியே பார்க்கலாம். அது ஒண்ணு. 2வது ஸ்கிரீன் பிளே, டைரக்ஷன்ஸ் சொல்லவே வேணாம். ஸோ கண்டிப்பா வந்து சக்சஸ்ங்கிறத ஒரு விஷயத்த இது பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப எதிர்பார்க்கறது பிஜிஎம் அண்ட் சாங்ஸ் தாண்டி தான். ஃபர்ஸ்ட் இந்தியன் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஏன்னா நான் கமல் சார் ஃபேன். ஃபர்ஸ்ட் நான் இந்தியன் பார்க்க ஆரம்பிச்சது வந்து ஒரு எதிர்பார்க்காம பார்க்க ஆரம்பிச்சது தான். பிகாஸ் கலைஞர் டிவியில் போட்டிருந்தாங்க. ஸோ பார்க்கலான்னு பார்த்தேன். ஏன்னா எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்துக்கப்புறம் தான் பிடிச்சது. நான் அதுவே நான் 10-15 தடவை பார்த்துருப்பேன். அண்ட் அதோட எக்ஸ்பெக்டேஷன் தான் இப்போ இந்தியன் டிவிலையும் இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது சங்கர் சாரோட டைரக்ஷன் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் சங்கர் சாரோட டைரக்ஷனும் நிறைய தடவை பார்த்துருக்கேன். ஜென்டில்மேன் நிறைய இது பார்த்துருக்கேன். அண்ட் இந்தியன் 2 சொல்லும் போது ரொம்ப வருஷம் கஷ்டப்பட்டிருக்காருன்னு சொன்னாங்க. அதோட எஃபர்ட் எவ்வளோ போட்டிருக்காரு அது பார்க்கணும்னு ஆசையாக இருக்கு. அண்ட் விவேக் நடிச்சிட்டு இருந்தாரு. அவர் பாதியிலே பாஸ் ஆனதுனால அவர் ஏஐ யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எவ்வளோ கரெக்டாக ஒர்க் ஆயிருக்குன்னு பார்க்கணும்னு ஆசையாக இருக்கு. அண்ட் டான்ஸு, ஸ்டன்ஸு அண்ட் ரசவாதமாக நிறைய கெட்டப் போட்டிருக்காரு. அது எத்தனை கெட்டப்பு, அது என்னென்ன கேரக்டரு. அண்ட் மோஸ்ட்டாக நான் வெயிட் பண்ணுறது வந்து கம்பேக் இந்தியன் சாங்கு தான். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங்கு.